நல் வெற்றியை நானும் பறித்திடுவாய். சிகரங்கள் நோக்கி உன் காலடி சுவடுகள் பதித்திடுவாய். வாழ்வினில் அச்சம். சிறப்பு விருந்தினராக பார்வையாளர் வரிசையில் இருக்கக்கூடிய இந்த பகுதியிலே ஏற்கனவே நம்மளுடைய நெஞ்சங்களில் காக்கி உடை தரித்தாலும் கூட கவிதையின் பக்கம், நாட்டு மக்களின் நலனின் பக்கம் நின்ற மாடசாமி அவர்களுக்கு தொடர்ந்து இன்றைக்கு வடசென்னை பகுதியில் ஏற்கனவே ஐயா விசி அவர்கள் குறிப்பிட்டதைப் போல தென்பகுதியிலிருந்து வடபகுதிக்கு இன்றைக்கு பணி நிமித்தமாக வந்திருந்தாலும் கூட இந்த அவையின் தன்னுடைய கருத்துக்களை விதைக்க வேண்டும் என்ற அந்த ஆவலுக்கிணங்க அவருடைய மரியாதைக்குரிய நம்மளுடைய வன்னையம்பதியுடைய காவல்துறை உதவி ஆணையாளர் மரியாதைக்குரிய ஐயா தெய்வசிகாமணி அவர்களை மேடைக்கு அழைக்கிறேன். அவர் உங்கள் மத்தியில் ஒரு 5 நிமிடம் தன்னுடைய கருத்துக்களை பதிவு செய்வார்கள். மேடையில் அமர்ந்திருக்கின்ற அத்துணை அறிஞர்களுக்கும் இந்த நிகழ்ச்சிக்கு பெருமை சேர்த்து கொண்டிருக்கின்ற உங்கள் அனைவருக்கும் இந்த மாலை நேரத்தில் வணக்கத்தை சொல்லி ஒரு சில வார்த்தைகள் மட்டும் பேசி விடைபெறலாம் என்று எண்ணுகின்றேன். முனைவர் விசி ஐயா அவர்கள் நிறைகுடம். அவர் பேசுறதுக்கு முன்னாடி என்னை கூப்பிட்டு பேசியிருந்தாங்கன்னா நல்லா இருந்திருக்குன்னு நினைக்கிறேன். அவர் மிகவும் சிறப்பாக பேசிட்டு மிகுந்த கைத்தட்டலோடு அமர்ந்திருக்கிறாங்க. அவரோட எனக்கு கடந்த 2-3 ஆண்டுகளாக சின்ன பழக்கம். நல்லா பேசிட்டு முடிப்பார்னு பார்த்தீங்கன்னு சொன்னால் ஏசி திருலோகச்சந்தர் ஒரு அருமையான படம் கொடுத்தார் நமக்கெல்லாம், பாபுன்னு ஒரு படம். அந்த பாபு திரைப்படத்தில் தான் அந்த பாட்டு ரொம்ப கருத்தாழமிக்க ஒரு பாட்டு. கவிஞர் நந்தலாலாவுக்கு மிகவும் பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். ஐயா சிவாஜி பாட்டு பாடுறாங்களா அப்படின்னு மனசில் நினச்சிக்கிட்டே இருந்தபோது நான் சமநிலையான ஆள் அப்படிங்கிற மாதிரி இதய கண்ணில் ஒரு பாட்டு. ஸோ தலைக்காவிரியில் ஆரம்பித்து அந்த பாட்டு அப்படியே ஊட்டி வரைக்கும் போகும். இன்று மக்கள் திலகம் வந்து வாழ்ந்துட்டுருக்கிறதுக்கு அது கூட ஒரு காரணம். அந்த மாதிரி பாடல்கள்லாம் அதுக்கு அடிப்படையாக பார்த்தீங்கன்னு சொன்னால் கவிஞர்கள் இருந்திருக்கிறாங்க. வந்த விஷயத்துக்கு வருவோம். சிகரத்தை நோக்கி தன்னம்பிக்கை. சக்ஸஸ்ங்கிறதுக்கு 2 விஷயம் சொல்கிறாங்க. பல அறிஞர்கள் பல கருத்துக்கள் சொல்லியிருக்கிறாங்க. எனக்கு தெரிஞ்ச வகையில் இன்வால்வ்மெண்ட்டு, ஹார்ட் ஒர்க்கு, இது 2 இருந்ததுன்னா கண்டிப்பாக நம்ம அச்சீவ் பண்ணுவோம். பிலாசபர் கிருஷ்ணமூர்த்தி நமக்கெல்லாம் நோபல் பிரைஸ் வாங்கி கொடுத்து பெருமை சேர்த்த ஒரு கல்வியாளர். அவர் சொல்லும்போது எந்த ஒரு காரியத்தை எடுத்துக்கினாலும் அதை முழுமையாக செஞ்சோம்னு சொன்னால் வெற்றி அடையலாம் அப்படிங்கிற. ரொம்ப சிம்பிளாக முழுமையாக நம்ம அதை நேசிக்கிறோமா, அந்த முயற்சி அது கொடுக்குறோமா, தன்னம்பிக்கை அதில் இருக்கா, இப்படி பார்த்தோம்னா நிறைய சொல்லிக்கிட்டே போகலாம். ஸோ வெற்றி ஹார்ட் ஒர்க்குங்கிறது அடிப்படையில் இருக்குது. தன்னம்பிக்கை இல்லாமல் எந்த வெற்றியுமே வராது. முனைவர் சொன்னது போல் இந்த அரங்கில் எல்லாருமே ஸ்டூடெண்ட்டாக இருப்பாங்க, ஏதாவது சொல்லிட்டு போகலான்னு நினச்சி வந்தேன் அப்படின்னு சொன்னாங்க. முதியவர்கள், பெரியவர்கள், இன்றைக்கி இருக்கிற மாணவங்களுக்கு அறிவு சொல்ல வேண்டியதே இல்லை, அட்வைஸ் பண்ண வேண்டியதே இல்லை. பெரியவங்களுக்கு தான் சொல்ல வேண்டியிருக்குது. இன்றைய கல்வி முறைக்கு இவங்க தான் காலையில் தூங்கி எழுந்திரிச்சு படிக்கிறாங்க. இவங்க தான் குழந்தைங்களுக்கு சொல்லி கொடுக்குறாங்க. என் வீட்டில் ஒரு குழந்தை இருக்குது. நான் எழுதி கொடுக்குறேன், அதை எழுதி எடுத்துகிட்டு போய் ஸ்கூலில் கொடுக்குது. என்னோடய மனைவியாண்ட கேட்டேன்,
நான் ஏதோ படிச்சிருக்கேன், எழுதி கொடுக்கேன். ரிக்ஷாக்காரோட குழந்தை எப்படி எழுதி கொடுக்கும்? இந்த வேறுபாடும் இது எங்கே ஆரம்பிக்குதுன்னு கேட்டால் கல்வியில் ஆரம்பிக்குது, அது பள்ளிக்கூடத்தில் ஆரம்பிக்குது. அந்த குழந்தைக்கு வந்து சொல்லிக் கொடுக்க வேண்டிய முழு பொறுப்பும் ஆசிரியர்களை சார்ந்தது. இந்த நிகழ்ச்சிக்கு எனவே முனைவர் சொன்னது போல் இவங்க தன்னம்பிக்கை தெரிஞ்சுக்கிட்டு வீட்டுக்கு போனாங்கன்னு சொன்னால் தன்னுடைய குழந்தைகளுக்கு தன்னுடைய தன்னம்பிக்கை எந்த அளவுக்கு வர வைக்க முடியும் அப்படிங்கிறது ஒரு உந்துதலாக இந்த மன்றம் வந்து அவங்களுக்கெல்லாம் நீண்ட காலமாக தீனி போட்டு கொண்டு வந்திருக்கின்ற என்பதை தெரிந்து கொண்டு சரவணன் என்பவர் என்னை வந்து அழைச்சார் ஆஃபீஸில். அதுக்கு முன்னாடி மாடசாமி மூலயமா இது எனக்கு தெரியும். பேப்பர் வாயிலாக நிறைய விஷயங்கள் தெரியும், யூடியூப்பில் நிறைய விஷயங்கள் தெரியும். இந்த அரங்கத்தை இறையன்பு அதிகாரி அவர்கள் புத்தரை பற்றி தெரிஞ்சுக்கிட்டோம்னு சொன்னால் நிறைய விஷயங்கள் தெரிஞ்சுக்கலாம். புத்தரை முழுமையாக தெரிஞ்சுக்கிட்டோம் நம்ம இறையன்பு ஐஏஎஸ் ஆஃபீஸர். அந்த வகையில் என்னை அழைத்த போது பார்வையாளராக மட்டும் நான் இருக்கிறேன், வாய்ப்பு கிடைக்கும்போது வேணால் அடுத்த மன்றத்தில் பேசுகிறேன்னு சொன்னேன். காவல்துறை அதிகாரிகளுக்கு பேச தெரியாது. எனினும் 2 கருத்துக்களை மட்டும் சொல்லி விடைபெறலாம் என்று எண்ணுகின்றேன். தன்னம்பிக்கை எப்படி வேணும், தன்னம்பிக்கை எவ்வளோ அவசியம் அப்படிங்கிறதுக்கு மயக்கமா கலக்கமா மனதிலே குழப்பமா வாழ்க்கையில் நடுக்கமா, மயக்கமா கலக்கமா மனதிலே குழப்பமா வாழ்க்கையில் நடுக்கமா, வாழ்க்கை என்றால் 1000 இருக்கும், வாசல் தோறும் வேதனை இருக்கும், வந்த துன்பம் எதுவென்றாலும் வாடி நின்றால் ஓடுவதில்லை, வாடி நின்றால் ஓடுவதில்லை, எதையும் தாங்கும் இதயம் இருந்தால் இறுதி வரைக்கும் அமைதி பிறக்கும், மயக்கமா கலக்கமா மனதிலே குழப்பமா வாழ்க்கையில் நடுக்கமா, ஏழை மனை மாளிகையாக்கி இரவும் பகலும் காவியம் பாடி நாளை பொழுதை இறைவனுக்கு அளித்து நடக்கும் வாழ்வில் நிம்மதி தேடு, நடக்கும் வாழ்வில் அமைதியை தேடு, உனக்கும் கீழே உள்ளவர் கோடி நினைத்து பார்த்து நிம்மதி நாடு, மயக்கமா கலக்கமா மனதிலே குழப்பமா வாழ்க்கையில் நடுக்கமா, வாழ்க்கையில் நடுக்கமா. இந்த பாடல் கைத்தட்டினீங்க, பாடுறது பிடிக்காம சீக்கிரம் முடிங்கன்னு கைத்தட்டினீங்களான்னு தெரியல. ஏசி நல்லா தான் பாடுறாருன்னு கைத்தட்டினீங்களாங்கிறது கீழே இறங்கின பிறகு தான் தெரியும்னு நினைக்கிறேன். விஷயத்துக்கு வருகிறேன். கவிஞர் நந்தலாலாவோட நிறைய பட்டிமன்றம் நிறைய கருத்தரங்கத்தெல்லாம் கேட்டிருக்கிறேன். அவரோட வார்த்தைகளுக்கு வழிவிட்டு சீக்கிரம் போகணுன்னு நினைக்கிறேன். 5 நிமிஷம் தான் டைம் கொடுத்தாரு, ஏற்கனவே 6 நிமிஷம் ஆயிடுச்சு நான் மேடைக்கு வந்து. இந்த பாடல் நீங்கள் பார்க்குற வாலி திரைப்பட ஆசிரியர், திரைப்பாடல் நமக்கெல்லாம் நிறைய கொடுத்துருக்கிறாரு, மிக அற்புதமான படைப்புகள்லாம் படைச்சிருக்கிறார். ஸ்ரீரங்கத்திலிருந்து பிழைப்பு தேடி சென்னை மாநகரத்துக்கு வரார். சினிமா இண்டஸ்ட்ரியில் எப்படியாவது நம்ம உள்ளே நுழையணும்னு நினைக்கிறாரு. பலவிதமான முயற்சிகள் எடுக்கிறாரு. கதவு திறக்கப்படவே இல்லை.
வேறு வழி இல்லை, ஸ்ரீரங்கத்துக்கு போகலான்னு சொல்லிட்டு கையில் காசு கூட இல்லை, சென்னையிலேருந்து நடையாவே இங்கேருந்து புறப்பட்டு மதுராந்தகத்து வரைக்கும் போகிறாரு. மதுராந்தகம் ஒரு டீ கடையில் தான் நான் பாடிய அந்த சுமைதாங்கி பாடல், பிபி சீனிவாஸ் அவர்கள் பாடின அந்த பாட்டு, கண்ணதாசனோட வரிகளில் வந்த அந்த பாட்டை இவர் கேட்குறாரு. கவிஞர் வாலி அவர்கள் திரும்பவும் மதுராந்தகத்திலிருந்து சென்னையை நோக்கி தன்னம்பிக்கையோடு திரும்பி நடந்து வந்து தான் ஆயிரக்கணக்கான பாடல்களை நமக்கு கொடுத்துருக்கிறார். இந்த தன்னம்பிக்கை நமக்கு வேணும். தன்னம்பிக்கை இருந்ததுன்னு சொன்னால் எதையுமே சாதிக்கலாம். சிகரத்தை நோக்கி கண்டிப்பாக நம்ம சாதனை புரியலாம். இன்னொரு செய்தி, பைபிளில் பார்த்தீங்கன்னு சொன்னால் ஒரு வாக்கியம், ஒரு விவசாயி, தெரிஞ்ச விஷயத்தான் சொல்கிறேன், மன்னர் ஜவஹர் ஐயா அவங்களுக்கு தெரிஞ்சிருக்குன்னு நினைக்கிறேன். தனது விதையை என்ன பண்ணுறாரு, விதைக்கிறாரு. அந்த விதை என்ன செய்யுதுன்னு கேட்டிங்கன்னு சொன்னால், பாறையில் சில விதைகள் விழுது. சில விதைகள் முள் செடி மேலே விழுது, சில விதைகள் வரப்பில் விழுது. மதுரை பக்கம் புலின்னு சொல்லுவாங்க, இங்கே வரப்புன்னு சொல்லுவாங்க. சில விதைகள் நல்ல விளை நிலத்தில் விழுகிறது. பாறையில் விழுந்த விதை கண்டிப்பாக வளரவே செய்யாது. முள்ளில் விழுந்த விதையும் அதே தான். வரப்பில் விழுந்த விதை நம்ம நடக்கும்போது போகும்போதெல்லாம் காலில் மிதிப்பட்டு அதுவும் வளர்வதற்கான வாய்ப்பே இல்லை. நல்ல விளை நிலத்தில் விழுந்த விதையானது நன்றாக பிரகாசமாக வளர்ந்து ஆரோக்கியமாக வளர்ச்சியை பெற்று நமக்கு பலனை தருகின்றது. தன்னம்பிக்கை என்ற இந்த மையத்திலே நீங்கள் எல்லாம் விழுந்திருக்கின்றீர்கள். வளர்ச்சி பெறுவீர்கள், வாழ்வீர்கள், வாழ்த்த வேண்டும் என்று கூறியமைக்கு எனக்கு நன்றி கூறி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம். மிகச்சிறந்த உரையை தந்தார்கள். எங்களால் தான் நேரம் தர இயலவில்லை என்ற மனக்குறையோடு இருக்கிறோம்.